வணக்கம். இன்றைய ஜாதக பதிவில், சார் எனக்கு ஒரு சந்தேகம். எல்லா கோயிலுக்கும் நான் சென்று வழிபாடு செய்திருக்கிறேன். எல்லா ஜோசியர் சொல்லக்கூடிய எல்லா ஆலயங்களுக்கும் சென்று, அதற்கான பரிகாரங்களை எல்லாம் செஞ்சுட்டு வர்றேன். என்னோட வீட்ல ஒரு கஷ்டங்கள் தீர மாட்டேங்குது. என்னுடைய குழந்தைகளுக்கு சரியான இடத்துல திருமணம் நடக்க மாட்டேங்குது. ரொம்ப சிரமத்தில் இருக்கேன். பொருளாதாரத்தில் பின்னடைவு என்று ஒருவர் கேட்டார். சார் பொதுப்படையாவே என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடியது, கஷ்டத்தில் நீ கோயிலுக்கு போக வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன். உன் வீட்டில் கஷ்டம் இருக்கும்போது உன்னுடைய உழைப்புக்கு முதலிடம் கொடு. நிச்சயமாக நான் எப்படி இருக்கிறேனோ அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த இறைவனும் எந்த கடவுளும் கடன் வாங்கிட்டு எனக்கு இந்த வருஷத்தில் இவ்வளவு நீ செலவு செய், திருவிழா கொண்டாடு, மற்றபடி எனக்கு ஏதாவது ஒரு வழிபாடு செய்யணும் எந்த கடவுளுமே சொல்லலை. இறைவனுக்கும் உங்களுக்குமான அந்த கரண்ட்டு யாருக்கும் கண்ணுக்கு தெரியாத அந்த அந்த அலைவரிசை பாஸ் ஆகணும். தனிமையில் வீட்டில் இருந்து வழிபாடு பண்ணுங்க. அதை மீறி கட்டுப்படுத்த முடியாத அழுகை வந்தால் அழுதுருங்க. ஒரு குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி இறைவன்கிட்ட பேசுங்க. டே முருகா, நான் உனக்கு என்னப்பா செஞ்சேன்? எனக்கு ஏதாவது முன் ஜென்மத்தில் சிக்கல் பிரச்சனை நான் செஞ்சுருந்தா மனசு இலகி எனக்கு நன்மையை கொடுன்னு சொல்லி வீட்டில் இருந்தே கேளுங்க. அதுபோக மனித பொறுப்புன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. எல்லாமே கடவுள் நம்மளை ரோபோ மாதிரி சாதாரண ஒரு ஜடப்பொருளாக நம்மளை உருவாக்கலை. நம்மளுக்கு மூளை, அறிவு, சிந்தனை, செயல்பாடுகள், உலகத்தில் எப்படி வாழ வேணும், நாம் யாருங்கிற எல்லா உணர்வுகளுமே கொடுத்துருக்கான். அப்போ நம்ம விதிபாதி மதிபாதி. இன்றைக்கி உலகம் போகிற போக்கு என்ன? உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ திருமணம் ஆகலைன்னு இந்த உலக வாழ்க்கையை பற்றி நீங்கள் யோசிக்க தெரிஞ்சுக்கணும். முதல் நமக்கு நாமளே சுய பரிசோதனை செய்து கொள்ள தயாராக இருக்கணும். நம்மக்கிட்ட என்ன இல்லை, நம்மக்கிட்ட என்ன ப்ளஸ்ஸாக இருக்குது, என்ன மைனஸாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு பொண்ணு இருக்குது, இன்றைய காலகட்டத்தில் கொஞ்சம் அழகு குறைஞ்ச பொண்ணுன்னு வச்சுக்கோங்க, கருப்பாக இருக்குது. அது ஒன்றும் தவறு இல்லை, சொல்கிறேன் நான். அப்போ நாம் ஒரு சுமாரான இடம் கேட்டாங்கன்னா நாம் அந்த இடத்துக்கு பையன் நல்ல பையனான்னு சொல்லி யோசித்து கொடுத்துருப்போம். ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு வருமானம் இல்லை, தொழில் இல்லை, ஒரு சுமாரான வியாபாரம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவங்க பொண்ணை அனுசரித்து நாம் திருமணம் செஞ்சுக்கணும். நாம் ஏற்கனவே ஒரு திட்டமிடலை வச்சுட்டு கையில் வச்சுட்டு இப்படித்தான் அப்படின்னு சொல்லி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம பொண்ணு தேடினாவோ மாப்பிள்ளை தேடினாவோ நிச்சயமாக கிடைக்காது. எந்த இடத்துல ஒரு ப்ளஸ் இருக்குதோ அந்த இடத்துல ஒரு மைனஸ் நடக்கும். இறைவனை நீங்கள் தனிமையிலிருந்து பிரார்த்தனை செய்து பாருங்கள். நிச்சயமாக எப்போவுமே நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான மனநிலையோடு இருங்க. மகிழ்ச்சியோட மனநிலையோடு இருங்க. ஒரு குழந்தை மாதிரி இருங்க. உங்களுக்கு சீக்கிரமாக பசுமரத்தில்